மாமா 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 வா அர்ச்சனா, நீ எப்போ வந்த? நான் எப்போலேருந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன மாமா யோசனை? இல்லை அர்ச்சனா, இம்புட்டு தூரம் மெனக்கட்டு போராடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். கடைசியில் அந்த டாக்டர் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு பூமிக்காவை தூக்கிட்டு மாயமா மறைஞ்சு போயிட்டான் பாத்தியா? அது எப்படி அர்ச்சனா? நாம அவனை நெருங்கிறத அவன் எப்படி கண்டுபிடிச்சான்? பயங்கர கேடியா இருக்கிறான். தெரு மனையில இருந்து நம்ம போறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? இல்ல, இதையே நினைச்சிட்டு நீங்க வருத்தப்பட்டு இருந்தா அப்புறம் அடுத்த வேலையே பார்க்க முடியாது. நாம அவனை நெருங்கிட்டோம். இன்னைக்குதான் அவன் தப்பிச்சிருக்கான். மறுபடியும் மறுபடியும் அவனால தப்பிக்க முடியாது. கண்டிப்பா மாட்டுவான். பூமிகா கண்டிப்பா கிடைப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி அர்ச்சனா, அந்த டாக்டர் எம்பட்டு பெரிய கிரிமினலா இருந்தா பூமிகா சாகர மாதிரி ஒரு நாடகத்தையும் நடத்திவிட்டு ஆணையை வச்சு காப்பாத்திருப்பான். சரி, பூமிகாவை காப்பாத்துறதோட விட்டானா அந்த புள்ளைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு மாய வித்தையெல்லாம் காட்டுறான். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? அந்த டாக்டர் சுப்ரியாவை கண்ணாலம் பண்ணிக்கிறதுக்காக போடுற திட்டம் இது. என்ன ஆனாலும் சரி அர்ச்சனா, அவன் திட்டத்தை இம்மி அளவு கூட நடக்க விடக்கூடாது. நிச்சயமா நடக்க விட மாட்டேன் மாமா. சுப்ரியாவை கல்யாணம் பண்ணணும்னு அவனோட நினைப்போட சரி. அது வெறும் கனவுதான். அது நடக்க நான் விடவே மாட்டேன். அடி பாவி, இப்படி எல்லாம் சதி திட்டம் போடுறீங்களா? விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அர்ச்சனா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. மப்டி போலீஸ் கிட்ட சொல்லி இதுனா ஒரு லாட்ஜ்ல ரூமை போட்டு அந்த மதன் டாக்டர் அங்க வர சொல்லி வெளியில காயமே தெரியாத அளவுக்கு உடம்புக்குள்ள மட்டும் காயம் ஆகிற மாதிரி உம குத்த செம்ம குத்த சொல்லிடலாமா? அவனை குத்துல அவனே பூமிகா கொண்டாந்து விட்டுருவேன் பாரு. எது செஞ்சாலும் சட்டத்துக்கு விரோதமா செய்யக்கூடாது. கூடிய சீக்கிரமே அவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். வாங்க. யார் இது காரை கொண்டு வந்து குறுக்க நிறுத்தது? யார் இது? ஹேய் ரோஜா, அடி பாவி, ஏன் அடிக்கிற? ஹேய் ரோஜா, ஏன் அடிக்கிற? ரோஜா வலிக்குது. ஹேய் லூசு. ரோஜா அடிக்காத. ரோஜா விடு. இப்படி பண்ணியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அயோக்கிய ராஸ்கல், பூமிகாவை உயிரோட ஒளிச்சு வச்சுக்கிட்டு செத்து போயிட்டு நாடகம் ஆடுற. சொல்லுடா, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏலகிரி ஏரியில தவறி விழுந்து செத்து போயிட்டான்னு பொய்யா சொல்ற? எங்க எல்லாரும் முட்டாளாக்கிட்டியாடா? அடிக்காத ரோஜா, வலி தாங்க முடியல. நான் பூமிகா ஒண்ணு பண்ணலடி. பூமிகா செத்து போயிட்டா ரோஜா. பூமிகாவை எங்க ஒளிச்சு வைக்கல, என்ன நம்பு. ஏடா போய் சொல்ற? ஏடா போய் சொல்ற நீ? ரோஜா போய் சொல்லாத. ஏன் போய் சொல்ற? ரோஜா நிறுத்து. இதுக்கு மேல அடிச்சா செத்து போயிடுவேன். அண்ணே சாரி அண்ணே. நான் உன்னை ரொம்ப பலமா அடிச்சிட்டேன்ல. நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேனோ நம்பிட்டியா? எல்லாம் வெறும் நடிப்புண்ணே. என்னது நடிப்பா? ஏய், நீ நடிக்கிற மாதிரி அடிச்சா வேணும்னே அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு. ஐயோ, ரத்தம் வர மாதிரி எப்படி அடிச்சிருக்க? அண்ணே, நான் எது செஞ்சாலும் சரியா செய்யணும்னு நினைக்கிறவ. அதுக்காக தானே உனக்கு ரத்தம் வர மாதிரி அடிச்சேன். உன்னை நான் அடிச்சதுக்கு காரணம் இருக்குண்ணே. என்னது காரணம் இருக்கா? என்னடி சொல்ற? அண்ணே, அந்த அர்ச்சனா, அந்த பொண்ணுரங்கம், அவனோட அப்பன் சிங்கப்பூர் சீமான் SS பாண்டியன், இவங்க எல்லாம் ஒன்னா கூடி இந்த குடும்பமே உனக்கும் சுப்ரியாக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அவங்க எல்லாரும் உன்னை காமெடி பீஸாவே பாக்குறாங்கண்ணே. உனக்கு எதிரா ஒரு சதி திட்டத்தையே தீட்டுறாங்க. சுப்ரியாக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பூமிகா உயிரோட இருக்கான்னு வதந்தியா கிளப்பி விடுறாங்கண்ணே. அப்படி ஒரு செய்தியை சுப்ரியா கேட்டானா உன்னை வேண்டாம் சொல்லிட மாட்டாளா? அதுக்காக தான் உன்னை அடிச்சேன்.
அந்த அர்ச்சனா வீட்ல எல்லாரும் ஒன்னா கூடி ஒரு மாஸ்டர் பிளானே போட்டுட்டு இருக்காங்கண்ணே. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீ பாட்டு போயிட்டு இருக்க. அண்ணே, இப்ப நீ என்ன பண்றனா, இந்த ரத்த காயத்தோட சுப்ரியா முன்னாடி போய் நின்னு, சுப்ரியா உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்கு அர்ச்சனா என்ன ஆளை வச்சு அடிச்சுட்டான்னு சுப்ரியா கிட்ட சொல்லிடு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ அடி வாங்கினதை பார்த்து அவ இன்னும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுவானே. உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவானே. ரோஜா, நீ இப்படி ஒரு ஐடியா யோசிப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஹேய், நீ என்னோட பெரிய புத்திசாலியா தான் இருக்க. இந்த அண்ணன் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் யோசிச்சிருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் ரோஜா. எதுக்குன்னு அதுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அவசரப்படுற? இன்னொரு பிளானும் இருக்கு, அதையும் கேளு. சொல்லு ரோஜா. இந்த அண்ணனுக்காக நல்ல நல்ல பிளான்லாம் போட்டு வச்சிருக்க. நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா? சொல்லு. அண்ணே, சுப்ரியா கிட்ட ரத்த காயத்தோட போய் நிக்கிற மாதிரி நம்ம அப்பா கிட்டயும் ரத்த காயத்தோட போய் நில்லுன்னு. அர்ச்சனா தான் என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டான்னு சொல்லி, அர்ச்சனா தப்பானவன்னு சொல்லி அப்பாவையும் நம்ப வைக்கணும். எப்பவுமே அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்ற நம்ம அப்பா வாயாலேயே அவ மோசமானவன்னு திட்ட வைக்கணும்னே. அந்த அர்ச்சனா முகத்துல நம்ம அப்பா காரி துப்புற மாதிரி பேச வைக்கணும். நம்ம அப்பாவே உனக்கும் சுப்ரியாவுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருவேன்னு சொல்லணும். இதுக்கு மேல நீ அர்ச்சனாவை எதிர்த்து நிக்கவே தேவையில்லைன்னு. அர்ச்சனாக்கு எதிரியா அப்பாவையே நிறுத்து. நீ சொல்றதெல்லாம் நான் அப்படியே செய்யறேன் ரோஜா. சுப்ரியாவும் அப்பாவும் என்ன நம்பர் நடிச்சு அப்பா கையாலே தாலி எடுத்து கொடுத்து அந்த அர்ச்சனா கண்ணு முன்னாடி தாலி கட்டி காட்டுறேன். அந்த அர்ச்சனா முகத்துல நான் கரிய பூசுறேன். அம்மா, என்னன்னு ரொம்ப வலிக்குதா? என்ன பண்றது? சுப்ரியாவை கல்யாணம் பண்ணா இந்த அடியெல்லாம் வாங்கி தானே ஆகணும். அந்த அர்ச்சனா முகத்துல வேற கரிய பூசணும். ரோஜா, இன்னும் 2 அடி வேணா அடி ரோஜா. அண்ணே, போதும்ண்ணே, போ. முதல்ல வீட்டுக்கு போய் டிராமாவை ஆரம்பி. கிளம்பு, போ. போதுன்றியா? சரி, ஓகே. மிச்சத்தை என் பர்ஃபார்மன்ஸ்ல காட்டிக்கிறேன். சரி, ஓகே, போ. ஓகே தானே? ஓகேண்ணே, வீட்டுக்கு போய் ஆரம்பி, போ. சூப்பர்ண்ணே, சூப்பர். இன்னும் கொஞ்சம். அம்மா, பரவாயில்லையே, நல்லா தான் நடிக்கிறான். போடு அந்த மாதிரி மாட்டினா அர்ச்சனா. அம்மா, அம்மா, அம்மா. மதன், டேய், ஐயோ, ஏய், என்னடா ஆச்சு? என்னடா முகத்துல எல்லாம் அடிபட்டு ரத்த கரையா இருக்கு? டேய், ஐயோ, என்னடா ஆச்சு? சொல்லுடா, கேக்குறல்ல, எப்படி ஆச்சு? ஐயோ, என்னடா ஆச்சு? சொல்லுடா. ஐயோ, அர்ச்சனா ஆள் வச்சு அடிச்சிட்டாமா. என்னது, அர்ச்சனாவா? ஐயோ, என்னங்க பாத்தீங்களா? ஐயோ, டேய், என்னடா இதெல்லாம்? என்னங்க பாத்தீங்களா? என் புள்ளைய போட்டு எந்த அடி அடிச்சிருக்கா பாத்தீங்களா? டேய் மதன், என்னடா சொல்ற? அந்த அர்ச்சனா உன்னை இப்படி போட்டு அடிச்சா? ஆமாம்மா, அவன் அனுப்பின போலீஸா என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டானுங்கம்மா. உன்னை அடிக்கிறதுக்காடா போலீஸ் அமிச்சா அந்த அர்ச்சனா? ஆமாம்மா, என்ன அடிக்கதாம்மா போலீஸ் அனுப்பிச்சா. ஐயோ, நான் பாட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேம்மா. திடீர்னு 4-5 மஃப்டி போலீஸ் காரை நிறுத்தி நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போட்டு கூட்டிட்டு போனாங்கம்மா. ஆனா என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம ஒரு லார்ஜ்ல ரூம்குள்ள தள்ளி என்னடே அந்த பூமிக்காவை எங்கடா கடத்தி வச்சிருக்கேன்னு ஆள் மாத்தி என்ன அடி அடிச்சுட்டாங்கம்மா. எனக்கும் பூமிக்கா காண போறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ தண்ணியில தவறி விழுந்தது ஊருக்கே தெரியும், அது அந்த அர்ச்சனாவுக்கும் தெரியும். என்ன ஏங்க இப்படி அடிக்கிறீங்கன்னு அவ்வளவு சொன்னம்மா. ஆனா அவங்க கேட்கவே இல்லம்மா, அடி அடிச்சுட்டானுங்கம்மா. அந்த அர்ச்சனா கேட்டதானே இவங்க கேட்பாங்க. அந்த அர்ச்சனாவுக்கு நம்ம குடும்பத்து மேல ஏன் இவ்ளோ கொலை வெறியும் தெரியல.
உன்னை இப்படி ரத்த கோலத்துல பாக்குறதுக்காகவா ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்தேன். ஏற்கனவே சுப்ரியா பேச்சு கேட்டு அந்த அர்ச்சனா உன்னை லாக்கப்ல தூக்கி வச்சா. அப்போ உங்க அப்பா கண்டுக்கல. ஊர் உலகமே பூமிக்கா தண்ணில தவறி விழுந்து செத்துட்டான்னு நம்புச்சு. ஏன் போலீஸும் நம்புச்சு. ஆனா அந்த அர்ச்சனா மட்டும் நம்பல. உங்க அப்பாவுக்கும் அந்த அர்ச்சனா சொல்றதுதான் வேத வாக்கு. உன்னை விட அவன் மேலதான் உங்க அப்பாவுக்கு கரிசனம் ஜாஸ்தி. மத்தவங்க நம்மள பார்த்து கேவலமா நினைக்கிற அளவுக்கு அர்ச்சனா பேசினா இவர் அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கெல்லாம் அவளுக்கு அந்த ஆண்டவன் சரியான தண்டனை கொடுப்பாருடா. கண்டிப்பா கொடுப்பாரு. மதன், உண்மையை சொல்ற? அந்த அர்ச்சனா சொல்லிதான் போலீஸ் உன்னை லாட்ஜில ரூம்ல வச்சு அடிச்சாங்களா? ஏங்க இவன் இவ்வளவு நேரம் புரியுற மாதிரி தமிழ்ல தானே சொன்னான். உங்களுக்கு புரியலையா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நம்ம பெத்த ஆம்பளை புள்ளிய இப்படி போலீஸ் வச்சு கதற கதற அடிச்சிருக்கான்னா அத கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் நம்ம புள்ளிய சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க? அர்ச்சனா தான் ஆள் வச்சு அடிச்சான்னு சொல்றான்ல, ஏங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நம்ம பையன் மேல பாசமே இல்லையா? சொல்லுங்க. அவன் சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க. என்னைக்கு பூமிக்காவ அதை ஏலகிரி ஏரியில தவறு விட்டு வந்தனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மேல சந்தேகப்பட்டு முதல்ல நான் தான் பூமிக்காவை கொலை பண்ணிட்டேனோன்னு அர்ச்சனா என்ன பல வழியில டார்ச்சர் பண்ணாப்பா. அது பத்தாதுன்னு அதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க, போட் ஓட்டுனவன், டாக்டர், இவங்க எல்லாரையும் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு ஒரு தடயமும் கிடைக்கலங்கிற கோபத்துல நான் தான் பூமிக்காவை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு புதுசா ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டப்பா. ஒவ்வொரு நாளும் என்ன கொல்லாம கொண்டுகிட்டு இருக்காப்பா. நானே பூமிக்காவை எழுந்த துக்கத்தை மறக்க முடியாம தினம் தினம் தூக்கத்தை தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். என் மேல இந்த அர்ச்சனா வீணா பழிய போட்டு என்ன டார்ச்சர் பண்றாப்பா. அது பத்தாதுன்னு அவளோட கலெக்டர் பதவியை பயன்படுத்தி போலீஸ் வச்சு என்ன எப்படி அடிச்சு நறுக்கிட்டாப்பா. என்ன தீர்த்து கட்டிடலான்னு முடிவே பண்ணிட்டா போல இருக்குப்பா. பாத்தீங்களா நம்ம புள்ள இப்படி அவகிட்ட அடி வாங்கி அழறதுக்கா பெத்து வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சோம். இப்ப உங்களுக்கு நிம்மதியா? அழாதடா டேய், அழாதடா டேய், அழாதடா. நீ ஒரு ஆம்பளை புள்ள, அதுலயும் பொறுப்புள்ள ஒரு டாக்டர்டா. உன்னை இந்த கோலத்துல பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலடா. ஆமாப்பா, இனி நானே சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு நீதான் முக்கியம். நீ நல்லா இருக்கணும்பா. நான் இப்பவே போய் அர்ச்சனாவை வார்ன் பண்றேன். இனிமே அந்த அர்ச்சனா உன் விஷயத்துல தலையிட மாட்டா. நீ ரிலாக்ஸ்டா இருப்பா. வசந்தா, நீ மதனை கூட்டிட்டு போய் மருந்து போட்டு படுக்க வை. நான் அர்ச்சனா வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். அம்மா, ஐயோ. டேய் டேய் மதன், உன்னை ரோஜா உண்மையிலே பலமா அடிச்சிட்டாளடா. ஆனா உண்மையிலே அடிபட்டவன் கூட இந்த அளவுக்கு துடிச்சு அழுதுக்க மாட்டான்டா. நீ டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல நடிகனா இருந்தேன்னு வச்சுக்கோயே, நல்ல பிரபலம் ஆயிருப்படா. அம்மா, தங்கச்சியா அவ எப்படி போட்டு அடிச்சா தெரியுமா? ஐயோ, சரி விடு. அவ அடிச்சதுனால தான் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்தது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்டா. உன் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து உங்க அப்பாவே நம்ம கட்சிக்கு வந்துட்டாரே.
ரத்த காயத்தை எதையும் துடைக்காதம்மா. என்னோட அடுத்த நாடகத்தை சுப்ரியா கிட்ட போய் அரங்கேற்றணும்ல. அர்ச்சனா என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டான்னு சுப்ரியா கிட்ட சொல்லி அவளையும் அர்ச்சனாக்கு எதிராக திசை திருப்பி விடணும்ல. அம்மா நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். வெற்றிகரமா வரணும்னு என்ன வாழ்த்து அனுப்புமா. வெற்றியோட திரும்பி வா மகனே. அப்படியே சுப்ரியா கையால உன் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு வா. வா, என் காயத்துக்கு மட்டும் இல்ல, என் காதலுக்கு மருந்து போட்டு வருவேன். ஐயோ என் தங்கம். போயிட்டு வரமா சுப்ரியா. மகா நடிகண்டா நீ. அப்பா வந்துட்டாரு. மாட்டினா அர்ச்சனா. அப்பா இன்னைக்கு இந்த அர்ச்சனாவை வாங்கல. அவ அடுத்த வாட்டி நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. ரோஜா. அங்கிள் வாங்க. எப்ப வந்தீங்க? நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. உட்காருங்க அங்கிள். வாங்க. என்ன அங்கிள் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? நான் அர்ச்சனா கிட்ட பேசுறதா இல்ல அர்ச்சனா ஐஏஎஸ் கிட்ட பேசுறதான்னு யோசிக்கிறேமா. நீங்க என்ன சொல்றீங்க? சரிம்மா, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். நீ எதுக்குமா என் மகனை போலீஸை வச்சு அடிச்ச? சொல்லுமா, எதுக்கு மதனை போலீஸை வச்சு அடிச்ச? என்னது? போலீஸ் மதனை அடிச்சாங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. போலீஸ் அவனை அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கம்மா. என் பையன் முகத்தை என்னாலேயே பார்க்க முடியலமா. போலீஸ் அடிச்ச அடியில அவன் முகமெல்லாம் வீங்கி ரத்தம் வருதுமா. அந்த அளவுக்கு போலீஸ் அடிச்சிருக்காங்கம்மா. ஏமா, எதுக்குமா இப்படி பண்ண? நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. நீ பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? சொல்லு. என் அண்ணனை பழி வாங்கணும்னு உனக்கு தான் அந்த எண்ணம். நீ பண்ணாம வேற யார் பண்ணிருப்பா? எதுக்கு அர்ச்சனா உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகுது? ஏய் ரோஜா, என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? ஏய் வாய மூடுறா. அடி வாங்குனது என் அண்ணன். அது காரணம் உன் அக்கா தான். அப்பா, எதுக்கு எடுத்தாலும் அர்ச்சனா சொல்லி கோமாளி மாதிரி இவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்தீங்கல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? ரோஜா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடந்தது நான் விசாரிக்கிறேன். செய்யறதும் செஞ்சுட்டு விசாரிக்கிறாளாம் விசாரிப்பு. ரோசா, பொறுமையா இருந்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன் இது வரைக்கும் விசாரிச்சதெல்லாம் பத்தாதா? என் அண்ணன் பைத்தியமா இல்லையான்னு ஊர்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்களா? அது பத்தாதா? பூமிகாக்கு நடந்த விபத்தை ஒரு கொலை கேஸா மாத்த ஆடுனீங்களே நாடகம், அது பத்தாதா? இதுல எதுலயும் என் அண்ணனுக்கு எதிராக உங்களுக்கு எந்த தடையுமே கிடைக்கல. அந்த கடுப்புல தான் உங்க அர்ச்சனா ஐஏஎஸ் போலீஸை ஏவி எங்க அண்ணனை அடிச்சிருக்கா. இங்க பாரு ரோஜா, இது வரைக்கும் என் அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினதே இல்ல. இனியும் நான் அப்படி பண்ண மாட்டேன். மதன் ஒரு சந்தேகத்துக்குரிய குற்றவாளி. அர்ச்சனா, என் அண்ணன் ஒரு அப்பாவி. அவன் மேல வீணா பழிய போட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடாத. அப்பா, இவ பேசுறதெல்லாம் கேட்டு ஏன் பையனும் அமைதியா இருக்கீங்க? நீங்க இன்னும் அமைதியா இருந்தீங்கன்னா அண்ணனோட வாழ்க்கைய உங்க கண்ணு முன்னாடி இந்த அர்ச்சனா அழிச்சிடுவாப்பா. சொன்னா கேளுங்கப்பா. இவ பேச்செல்லாம் கேட்காதீங்கப்பா. ரோஜா. கலெக்டர் மேடம்,
பூமிகா என்னோட மருமக இல்ல, என் மக. அவளோட பிரிவு உங்களை விட எனக்கு தான் அதிகம். பூமிகாவை பிரிஞ்சு மதம் துடிச்ச துடிப்பு எனக்கு தாமா தெரியும். ஒரு அப்பாவா என் பையனுடைய வலியை என்னால உணர முடியுதுமா. பூமிகா மேல உள்ள பாசத்தால நீ கொஞ்சம் நில தடுமாறாம இருமா. இல்லாட்டி எல்லாமே தப்பு தப்பாதாம தெரியும். அங்கிள், நான் சொல்றது